கையெட்டி போராட்டத்தில் மக்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்படும் போலீசார் எந்த ஒரு மகனுக்கும் தந்தை செய்யக்கூடாத விபரீதம். கையெட்டியில் நிறுவ கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை போலீசாரின் பிடியில். தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் தனியார் காணிகளில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திச விகாரிக்கு எதிராக மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. மக்களின் காணிகளை விடுவிக்குமாறு கோரி குறித்த நில மீட்பு போராட்டமானது இன்றைய தினம் காலை 8 மணி முதல் தையட்டி விகாரி முன்றலில் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் காணி உரிமையாளர்கள், பொதுமக்கள், அரசியல் தலைவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதேவேளை போராட்ட களத்தில் ஏராளமான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தமையும் அவதானிக்கக்கூடிய விடயம். தமிழ் மக்களின் காணிகளை அடாதாக கையகப்படுத்தி ராணுவத்தினருடன் இணைந்து விகாரை கட்டியமை மகா தவறு. அதனை பௌத்த துறவி செய்திருக்க கூடாது என நயினாதீவு நாகவிகாரி விகாராதிபதி ஸ்ரீ நவடகல பதுமகீர்த்தி திசதேரர் தெரிவித்துள்ளார். நாகதீப விகாராதிபதி தலைமையிலான பௌத்த பிக்குகள் அடங்கிய குழுவினர் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை தையட்டி விகாரி அமைந்துள்ள பகுதிக்கு நேரில் சென்று தையட்டியில் காணிகளை இழந்தவர்களை சந்தித்து கலந்துரையாடியதுடன் திச விகாரை முன்னர் இருந்த இடத்தையும் திச விகாரைக்கு சொந்தமான காணிகளையும் பார்வையிட்டனர். இதன் பின்னதாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே நயினாதீவு விகாராதிபதி இவ்வாறாக தெரிவித்திருக்கின்றார். அவர் இதன் பொழுது மேலும் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். தையட்டி திச விகாரை இப்போது அமைந்துள்ள பகுதி தனியாருக்கு சொந்தமான காணிகள். திச விகாரைக்கு என சொந்தமாக காணிகள் இருக்கும் போது ராணுவத்தினருடன் இணைந்து தனியார் காணிகளை அபகரித்து விகாரியை கட்டியது மிக பெரிய தவறு. பௌத்த பிக்குகள் அவ்வாறு செய்திருக்க கூடாது. மற்றவர்களுக்கு போதனை செய்யும் நாங்கள் பிறர் பொருட்களை எடுக்கக்கூடாது என புத்தரே சொல்லியிருக்கிறார். தற்போது விகாரிக்காக கையகப்படுத்தியுள்ள காணிகளை 4 கட்டமாக விடுவிப்பதாக கூறியிருப்பதும் ஏமாற்று வேலையே. 4 கட்டம் என கூறுவார்கள். பிறகு ஒவ்வொரு கட்டத்துக்கும் இடையில் 4-5 வருடங்களுக்கு மேலாகும். எனவே விடுவிப்பதை ஒரே தடவையில் தர வேண்டும் என கோரி பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த மக்களின் போராட்டம் நியாயமானது. இதனால் தான் இந்த காணிகளை விடுவிக்க வேண்டும் என நான் குரல் கொடுத்தேன். அதன் பிறகு யாழ்ப்பாண நாகவிகாரை விகாராதிபதியும் எனது கருத்தோடு ஒத்த கருத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்தே தையட்டி விகாராதிபதியும் ஊடக சந்திப்பை மேற்கொண்டு புதிய கட்டுமானங்களை கட்ட மாட்டேன் என்று கூறியுள்ளார். காவல்துறை அதிபர் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகளிடமும் நான் கேட்டுக்கொள்வது, காணியை இழந்த இந்த மக்களின் போராட்டத்துக்கு எதிராக வழக்குகள் போடுவதை நிறுத்த வேண்டும். இந்த மக்கள் தமது காணிகளை இழந்து வீதிகளில் நின்று போராடுகின்றார்கள். அவர்களுக்கு காணிகளை கையளித்தால் அவர்கள் போராட மாட்டார்கள். எனவே காவல்துறையினர் போராட்டங்களை தடை செய்யாது போராடுபவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதே நேரத்தில் இன்றைய தினம் தையட்டி போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தொடர்பில் காவல்துறையினர் பெற்றுக்கொண்ட நீதிமன்ற தடை உத்தரவை ஒலிபெருக்கியில் வாசித்தனர். குறித்த தடை உத்தரவில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், வேலன் சுவாமிகள், பலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் உள்ளிட்ட சில நபர்களின் பெயர் குறிப்பிடப்பட்டு கட்டளை வாசிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இதே சமயம் இன்றைய தினம் தையட்டி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை அச்சுறுத்தும் வகையில் ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படுவதாக இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்ட ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள மக்களை உளவியல் ரீதியாக அச்சுறுத்தும் வகையில் வாகன பதிவு, ட்ரோன் மூலம் கண்காணிப்பு, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் புகைப்படம் எடுத்தல் போன்ற செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் குறித்த நபர் தெரிவித்திருக்கின்றார். இந்த அச்சுறுத்தல்கள் இல்லாதிருந்தால் ஏராளமான மக்கள் போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள் எனவும், காணி விடுவிக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். களவெடுத்த பொருளுக்கு பாதுகாப்பு வழங்குவது போன்று சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி விகாரைக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்குகின்றது என்றும் அந்த நபர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய போராட்டத்தில் பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருந்தார். கடந்த கால அரசாங்கங்களும் மற்றும் மனித அரசாங்கமும் ராணுவ இயந்திரத்தை வைத்துக் கொண்டு தமிழ் மக்களை ஆக்கிரமிப்பதும் தமிழ் மக்களின் காணிகளை கபலீகரம் செய்வதை தான் பிரதான நோக்கமாக கொண்டுள்ளது. தையட்டியிலே இந்த போராட்டம் வன்முறையான போராட்டம் அல்ல. யாருடைய ஆலயங்களையும் இடிக்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல. பல ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கிறிஸ்தவ ஆலயங்களை தரைமட்டமாக இந்த அரசாங்கங்களினால் அழிக்க முடியுமானால் 4 ஆண்டுகளுக்குள் வலுக்கட்டாயமாக அமைக்கப்பட்ட விகாரியை இடித்து உரியவர்களிடம் அந்த காணியை ஒப்படைக்க என்ன தயக்கம் என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.
அத்துடன் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்த வேலன் சுவாமி அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், எவ்வளவு தடைகள் வந்தாலும், அச்சுறுத்தல்கள் வந்தாலும், கைதுகள், உடல் உபாதைகள் வந்தாலும் எங்கள் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய தினம் காலையில் நாங்கள் வரும்போது போலீசார் புதிய சோதனை சாவடிகளை உருவாக்கியுள்ளனர். அதில் எங்களுடைய பதிவுகளை மேற்கொண்டு அச்சுறுத்தலையும் காலதாமதத்தையும் ஏற்படுத்தினர். எங்களுக்கு பாதுகாப்பு தருகின்றோம் என்ற போர்வையில் பாதுகாப்பை இல்லாமலாக்கும் வேலையை தான் இலங்கை அரசாங்கமும் அரசு இயந்திரங்களும் முன்னெடுக்கின்றன என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிலையில் இன்றைய தினம் பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து தையிட்டி திசதிகாரி போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். அத்துடன் பொதுமக்கள், அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் என்று ஏராளமானவர்கள் இன்றைய தினம் தையிட்டியில் ஒன்று திரண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் உரிய காணிகள் உரிய மக்களிடம் கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் தையிட்டி விகாரையில் பிரதிஷ்டை செய்யும் நோக்குடன் கொண்டுவரப்பட்ட புத்தர் சிலை ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. தையிட்டி விகாரையில் இன்று சனிக்கிழமை பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு புதிதாக புத்தர் சிலை ஒன்றினை நிறுவும் நோக்குடன் சிகிரிய பகுதியில் இருந்து புத்தர் சிலை ஒன்று கொண்டுவரப்பட முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதற்கு தமிழ் தரப்பினர் மத்தியில் கடும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் கடந்த 30ஆம் தேதி தையிட்டி விகாராதிபதி தமது விகாரைக்குள் எவ்வித புதிய கட்டுமானங்களையும் தான் செய்ய மாட்டேன் என்றும் விசேட பூஜைகளுக்கோ பெருகரா போன்ற எதற்கும் தன் அனுமதி கொடுக்கவில்லை என்றும் ஊடகங்களுக்கு அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று புத்தர் சிலையுடன் பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையிலான குழு ஒன்று காங்கேசன்துறை பகுதியில் உள்ள ராணுவத்தினரின் சிற்றுண்டி சாலையில் காத்திருக்கின்றனர் என காங்கேசன்துறை போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சிற்றுண்டி சாலைக்கு விரைந்த போலீசார் பௌத்த பிக்கு தலைமையிலான குழுவினரையும் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். நோரியா போலீஸ் பிரிவின் நோரியவத்து 2 பிரிவில் 14 வயது சிறுவன் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுவன் தாக்கப்படுவதாக நேற்று இரவு நோரியா போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார்கள். இதற்கு அமைவாக உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டின் அருகே சிறுவன் கிடப்பதை அவதானித்துள்ளனர். சிறுவன் உடனடியாக நோரியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அதற்கமைய இந்த மரணம் சந்தேகத்திற்குரியது என்பதால் பிரேத பரிசோதனைக்காக உடல் அவிசாவளை வைத்தியசாலையின் பிண அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலை சந்தேகத்தின் பேரில் சிறுவனின் தந்தை டோரியா போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். தமது பூர்வீக நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு பௌத்த விகாரை அமைக்கப்பட்டமை தொடர்பில் தையிட்டி மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் இன்றைய தினமும் தையிட்டியில் மக்கள் போராட்டம் இடம்பெற்று வரும் நிலையில் பெருமளவு போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். தையிட்டி மக்களினுடைய போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் அங்கு பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்திருந்தார்கள். அதே சமயம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நோ லிமிட் திறப்பு விழா என்று பெருமெடுப்பில் இடம்பெற்றிருந்தது. அவர்களுக்கு தானே பிரச்சனை, நமக்கு என்ன வந்தது என்ற மனநிலையில் யாழ் மக்கள் இருக்கின்றார்கள். இது கவலை அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் கூறியிருக்கின்றார்கள். மேலும் ஒரு காலத்தில் போராட்டம் என வந்தால் ஒன்று திரண்ட மக்கள் கூட்டம் இன்று பிளவுபட்டு நிற்கின்றது. இன்று யாழில் இடம்பெற்ற இந்த சம்பவங்கள் இதன் மூலமாக தெளிவாக எடுத்துரைக்கின்றன என்று சமூக வலைதளங்களில் பலர் விமர்சனமிட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் தம்முடைய இருப்புக்காக போராடுகின்ற மக்கள் ஒரு புறம், இன்னும் ஒரு புறம் ஆடம்பர வாழ்வை தேடி ஓடுகின்ற மக்கள் என இருவேறான மக்கள் இருக்கின்றார்கள். இது மிகவும் கவலை அளிப்பதாகவும் சமூக வலைதளங்களில் பல பதிவுகளை இன்று காணக்கூடியதாக இருக்கின்றது. இத்துடன் சிலோன் 360 இன்றைய செய்திகள் நிறைவு காண்கின்றன. மீண்டும் நாளைய செய்திகளுடன் இணைந்து கொள்வோம். நன்றி.